காலை வணக்கம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பாருங்கள், புட்டு செஞ்சுருக்கேன். கம்பு புட்டு சூப்பராக இருக்குது. கம்பு பாதி புட்டு மாவு பாதி போட்டு செஞ்சுருக்கேன். சூப்பராக அருமையாக வந்திருக்கு. அதில் ஒரு ஸ்பூன் பாசி பருப்பு ஊற வச்சு போட்டிருக்கேன். தெரியுதுங்களா? கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, அதுக்காக போட்டு விட்டுருக்கேன். இப்போ தான் புதுசாக போட்டு விட்டுருக்கேன். மேலே நாட்டு சக்கரை போட்டு விட்டுக்கலாம். அப்படியே இங்கே பாருங்கள், தோசையை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சன்ன தோசை நல்ல முருகலாக சூப்பராக வந்துருக்குது. தொட்டுக்கிறதுக்கு கத்திரிக்காய் பச்சடி, அதாவது கத்திரிக்காய் வச்சோம் இருக்கும். சூப்பராக இருக்குது. இந்த பருப்புலாம் தெரியுதுங்களா? பாசி பருப்புக்கே ஒரு இனிப்பு தன்மை இருக்குங்களா, அதனால் ஒரு ஸ்பூன் ஊற வச்சு போட்டு விட்டுட்டேன். அருமையாக இருக்குது. பாசி பருப்பு போட்டது நடுவில் சாப்பிடும்போது டென்சியாக சூப்பராக இருக்குது. தோசை சாப்பிட்லாம். இதுவும் சூப்பராக இருக்குது. அதே லஞ்சுக்கு பாருங்கள், சுட சுட சோறு, பீக்கங்காய் போட்டு சாம்பார், ரசம், வாழைப்பூ பொரியல், காலிஃப்ளவர் 65, தயிர் ஊற வச்சுருக்கேன். ஸ்நாக்ஸு நொங்கு.